கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்திய வாக்கு அமக்களப்படுத்துகிறார் சாய்நாதர். மூடப்பட்டது என்று நீ நினைத்த கதவு ஒன்று என் அருளால் திறக்கப்படும், நம்பிக்கையோடு இரு அப்படிங்கிறாரு. என்ன மீனிங்ஃபுல் அற்புதம் தெரியுங்களா? என்ன அமர்க்களமான சத்திய வாக்கு தெரியுமா? மூடப்பட்டு விட்டது என்று நீ நினைத்த கதவு இல்லையா? நம்ம எல்லாரும் இப்படி ஒரு கனவுல மிதந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த பாதை மூடப்பட்டு விட்டது, அந்த பாதை மூடப்பட்டு விட்டது, என்னுடைய வாழ்வில் மொத்தமாக மூடிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. சரி, அப்படியே நீ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த கதவு என் அருளால் திறக்கப்படும்ங்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு இருங்கிறார். எவ்வளோ பெரிய அருள் வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா? நம்ம எல்லோரும் அப்படி சந்தோஷமாக தெம்பாக எழுந்து உட்கார்வதற்கு ஒரு அற்புதமான அருள் வாக்கை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி பவித்ரா அவர்கள். என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு ஒரு அற்புதம், கணவருக்கு ஒரு அற்புதம். என்ன நடந்ததுன்னா நமக்கே சிலிர்ப்பாக இருக்கும். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு இன்று சாய்நாதர் விடை கொடுக்கிறார். என்ன கேள்வி? வேலை வேண்டும், இதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லோரும் பாபாட்ட கேட்குறது, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க பாபா, எனக்கு வேலையில் மாறுதல் வாங்கி கொடுங்கள் பாபாங்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி அதை நம் நிகழ்ச்சியிலும் சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதம் அப்படி பிரமாதம்னா, கேரளாவை சேர்ந்த சகோதரி சுனிதா அவர்களுக்கு மகனுக்கு இன்டர்ன்ஷிப்லேயே வேலை கிடச்சிருச்சு இல்லையா? இன்று நிறைய சகோதரிகள் அதற்காக பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்டர்ன்ஷிப் நல்ல கம்பெனி கிடைக்கணும், நல்ல கம்பெனி கிடைத்தாலும் அந்த நிறுவனத்தில் நிரந்தர வேலை வேண்டும். இதை நம்ம பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம பாபா அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன், உங்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் பிரமாதமாக அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, நிரந்தர வேலையில் அமர்வார்கள்னு பாபா இந்த அற்புதத்தின் மூலம் மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறார். இப்படி 2 அற்புதங்கள் டாப் அப்படின்னா, 3வது அற்புதம் நம்ம அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய அறிவுரையை வழங்குகிறார் சாய்நாதர். எந்த விஷயம் உன் வாழ்வில் உடல் ரீதியாக நிகழ்ந்தாலும், அது சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை கேர் பண்ணாமல் இருந்துடாத அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். சகோதரி பிரேமாவின் அற்புதத்தின் மூலம், பிரேமாவின் சகோதரருக்கு நிகழ்ந்த பிரமாதமான அற்புதம் நம்ம அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர். இப்படிலாம் கூட பிரச்சனை வருமா அப்படின்னு தான் அந்த அற்புதம் இருக்குது. அமர்க்களமான அற்புதம். நான் இருக்கிறேன் கலங்காதேன்னு அங்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இப்படி 3 அற்புதங்கள் அமக்களப்படுத்தின சாய்நாதர் நம்ம இந்த ஆடி மாதத்தில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், குலதெய்வத்தை மறக்காதீர்கள், முன்னோர்களை மறக்காதீர்கள்னு சொல்கிறேன். சென்னையை சேர்ந்த சகோதரி வள்ளி அவர்கள், அவங்க தோழிகளுக்கு எல்லாம் நம்ம எபிசோடை தள்ளி விட்டுருக்காங்க. நேராக அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த தோழிகளில் ஒருத்தர் சகோதரிகிட்ட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அந்த மகா பெரியவரின் வாக்கு சத்திய வாக்கு, எனக்கு குலதெய்வம் தெரிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாதமான அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம இன்றைக்கி அப்டேட்டாக நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான அற்புதங்களையும் அப்டேட்டையும் கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி பவித்ரா அவர்களுக்கு. என்ன மக்களுங்க, இன்று பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு இன்று பாபா பவித்ரா சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு பதில் சொல்லுகிறார். என்ன நடந்தது? அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரி படிக்கின்ற காலத்தில் இருந்தே பாபாவின் பக்தி. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்துன்னா எங்கள் பாட்டி தான் எனக்கு மயிலாப்பூர் ஆலயத்தில் கூட்டிகிட்டு போய் பாபா விக்கிரகம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பாபானா உயிர். ஆனால் நான் சச்சரிதம் படித்ததில்லை, ஸ்தவனமஞ்சரி பற்றி தெரியாது, எனக்கு எதுவுமே நான் படித்ததில்லை. எனக்கு பாபாவை மட்டும்தான் தெரியும். ஓம் சாய்ராம் சொல்லுவேன், ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி சொல்லுவேன், இவ்வளோதான். எனக்கு திருமணம் நடந்தது.
கணவர் சிங்கப்பூர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நானும் சிங்கப்பூர் போக வேண்டிய கட்டாயம். கை குழந்தையோடு சிங்கப்பூர் சென்றேன். அப்புறம் அங்கே ஒரு குழந்தை பிறந்தது. இதில் என்ன எனக்கு ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா, என் பெண் பிள்ளைகள் 2 பேரும் பிறந்தது வியாழக்கிழமையில். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை? நமக்கு பிடித்த சாய்நாதரின் கிழமையில் பிறந்தால் நம்ம எல்லாருமே குதூகலமாக இருப்போம் இல்லையா? அதற்கு உதாரணம் சகோதரி. பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்து 2 குழந்தைங்களையும் வியாழக்கிழமையில் பிறக்க வச்சார். அற்புதமாக பிஆரும் வாங்கி கொடுத்துட்டார் எங்களுக்கு. நாங்கள் இப்போ பர்மனெண்ட் ரெசிடென்ட் சிங்கப்பூரில் நாங்கள் அற்புதமாக வாழ்ந்து வருகிறோம். நான் அது வரைக்கும் வேலைக்கு போகல, குழந்தைங்க குட்டி பசங்களாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைங்க வளர்ந்து வந்தாங்க. இப்போ வேலைக்கு போகலான்னு ஆசைப்பட்டு ஒரு கோர்ஸும் படித்தேன். வேலைக்கு அப்ளை பண்ணேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அப்போ யூடியூப்பில் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது, சச்சரிதம் படின்னு வந்தது. முதல்ல இந்த சச்சரிதம்னு நமக்கு தெரியாதே. நமக்கு இது எப்படியாவது வாங்கிடணும், இந்தியா போகும்போது வாங்குவோம். இல்லை வேண்டாம், இப்போவே ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சச்சரிதம் பிரமாதமாக வாங்கிட்டேன்னா, அதை கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாபா ஆலயம் இருக்குது, அந்த ப்ரீஸ்டிட்ட கொடுத்து பாபாவோட பாதத்தில் வச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பாபாவின் பாதத்தில் வைத்தார். ஆரத்தி ஆரம்பித்தது. அங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க என்னை கூப்பிட்டாங்க, எங்கள் வாமா நீ வந்து பாபாவுக்கு சாமரம் வீசுனாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னுடைய சச்சரிதம் பாபாவின் பாதத்தில் இருக்கிறது. நான் பாபாவுக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாபாவுக்கு சேவை செய்வதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுலேயும் இந்த ஆரத்தி எடுக்க சொன்னாங்க, அபிஷேகம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்மளாம் மெல்ட் ஆகிடுவோம் இல்லையா? நான் நிறைய ஆலயங்களில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. அதெல்லாம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அங்கே அற்புதமாக அத்துணை பேரையும் வரிசையில் நிற்க வச்சு அந்த தமிழ் ஆரத்தி, வாணியம்மாவோட தமிழ் ஆரத்தி போடுறாங்க. அந்த ஆரத்தி ஒலிக்கும் நேரம் முழுவதும் வந்திருக்கும் பக்தர்கள் அவங்க கைகளாலேயே பாபாவுக்கு ஆரத்தி காமிக்கிறாங்க. அடுத்து நான் பார்த்து வியந்த இன்னொரு விஷயம், மலேசியாவில் பகாவில் நம்ம சேனலில் கூட அந்த வீடியோ போட்டேன், அபிஷேக வீடியோ. பக்தர்களின் கரங்களாலே அபிஷேகம். எவ்வளோ கொடுத்து வச்சவங்கெல்லாம் அவங்கெல்லாம். அப்புறம் அவங்களே ஆரத்தி எடுக்கிறாங்க. இப்படி எல்லா ஆலயங்களும் இது வர வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. அது நம்ம சாத்தூர் பாபா ஆலயத்தில் கூட அந்த சாமரம் வீசுறது, அந்த சகோதரிகள் டேர்ன் போட்டு ஒவ்வொருத்தராக வந்து அழகாக மாறி அந்த சாமரம் வீசுகிறாங்க. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அது. சரி, இப்போ சகோதரின் அற்புதத்துக்கு வருவோம். சகோதரிக்கு அற்புதமாக சாமரம் வீசினார்கள். அது முடிஞ்ச உடனே ஒரு மலர் வச்சு சகோதரிகிட்ட அந்த சச்சரிதத்தை கொடுத்துருக்காங்க. சகோதரி போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சச்சரிதம் படிக்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாரும் சொல்லியிருக்காங்க சப்தாகம் பண்ணுங்கன்னு. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லைன்னா, ஏன்னா நான் முதல்ல படிக்கவே ஆரம்பிக்கலைண்ணா, என்ன கண்டென்ட்னே எனக்கு தெரியாது. நான் இப்போ எடுப்பில் நான் சப்தாகம் பண்ணலாமான்னு கேட்டால் தப்பு. அது கரெக்ட். சச்சரிதம் தரோ ஆன பிறகு தான் இந்த சப்தாகம்ங்கிற கான்செப்டுக்கே போகணும். அதே போல் இந்த குரூப்லாம் இருக்கீங்க, பாராயணம் பண்ணுற, டெய்லி 2 எபிசோட் படிக்கிறனால பெருமையாக சொல்கிறீங்க. அந்த எபிசோட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. அப்படி இருக்கவும் கூடாது. அப்படி சச்சரிதத்தை முழுமையாக படிக்க வேண்டும், நிறுத்தி நிதானமாக படிக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம சேனலில் சச்சரிதம் போட்டுக்கிட்டு வரோம் இல்லையா? என்னுடைய குரலில் பொறுமையாக தான் படிப்பேன். பொறுமையாக நிறைய சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னையே பாராட்டுறீங்க, அண்ணா ரொம்ப பொறுமையாக படிக்கிறீங்க, நாங்கள் உங்கள் கூட படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறீங்க. அந்த ஐடியா நல்ல ஐடியா. சச்சரிதம் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம எபிசோடு ப்ளே பண்ணுங்கள், அழகாக என் கூடயே படிச்சுக்கிட்டு வாங்க. அழகாக ஜம்மனை சகோதரி அற்புதமாக மெதுவாக படிச்சிருக்காங்க. பாதி தான் சச்சரிதம் படித்து முடிச்சிருக்கேன். நான் 25 எபிசோடு தான் வந்திருக்கேன். நான் எனக்கு வேலை கிடைத்தது. சச்சரிதம் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும். நம்பிக்கையோடு படிக்கும்போது, ஏன்னா சச்சரிதம் மாபெரும் பொக்கிஷம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வீட்டில் சச்சரிதம் கண்டிப்பாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஷீரடி போகும்போதோ இல்லை உங்கள் ஆலயத்திலே விற்கிறாங்கன்னா தயவுசெய்து ஒரு சச்சரிதம் வாங்கி வீட்டில் வைங்க. படிக்கணும். சச்சரிதம் வீட்டில் இருந்தால் மட்டும் பத்தாது, படிக்கணும். ஒரு அற்புதமான பொக்கிஷம். சகோதரிக்கு வேலையை பெற்றுக் கொடுத்தது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கிறது. அதுதான் சச்சரிதம் இருந்தால் சாய்நாதரே நம்மோடு இருப்பதற்கு சமம். இப்படி பிரமாதமாக இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். அடுத்து கணவருக்கு அப்போ தான் வேலையை இழக்கிறார். ஒரு கம்பெனியில் டெம்பரரி வேக்கன்சியில் போகிறாரு. அதுவும் டைம் பார் ஆகிடுச்சு. கணவர் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார். சகோதரிக்கு என்னென்னா, நம்ம சச்சரிதம் படித்தோம், நமக்கு வேலை கிடைத்தது, கணவரை படிக்க சொல்லலாமா?
கணவருக்கு அந்த அளவுக்குலாம் ரொம்ப பக்தியெல்லாம் கிடையாதுன்னா, சாமி கும்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் புத்தகங்கள் படின்னா படிப்பாரான்னு தெரியல. நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கணவரோட மொபைலுக்கு அனுப்பிச்சி, எங்கள் சச்சரிதம்னு அனுப்பிச்சிருக்கேன், படிங்களேன் நீங்கள் அப்படின்னேன். சரிம்மா அப்படின்னாரு. வாங்கி வச்சுக்கிட்டாரே தவிர படித்தாரான்னு எனக்கு தெரியாதுன்னா, நான் பாபாட்ட தான் போய் உட்காந்தேன். பாபா, என் கணவருக்கும் ஒரு அற்புதமான வேலையை பெற்றுக் கொடுங்கள்னு. அப்போ என்னுடைய காதுகளில் ஒலித்த ஒரு முக்கியமான விஷயம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படி. அண்ணா, எனக்கு சத்தியமாக தெரியாதுண்ணா. அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரின்னு என்னன்னே தெரியாது எனக்கு. நெட்டில் போய் சர்ச் பண்ணால் நம்ம கோபுரம் டிவி தான் வந்து நிற்கிது நான் முன்னாடி ஜம்முன்னு. உங்கள் குரலில் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பிரமாதமாக கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு புத்தகம் வாங்கி அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் கவனிக்கிறேன், என் கணவர் சச்சரிதம் அமர்க்களமாக படிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப ஈடுபாடோடு பக்தியோடு படித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பாபா ஆசீர்வாதம் பண்ண வர மாட்டாரா? இங்கே சகோதரி கணவர் வேலைக்காக ஸ்தவன மஞ்சரி படிக்கிறாங்க, அங்கு கணவர் அவருடைய வேலைக்காகவே சச்சரிதம் படித்து கொண்டு வருகிறார். 2 பேரும் தொடர்ந்து படிக்கிறாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் அப்படி கொட்டுது. அப்படி கணவருக்கு இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ வந்துக்கிட்டே இருக்குது. கணவரே அசந்துட்டார். என்னம்மா அது இவ்வளோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேம்மா நான் அப்படின்னாரு. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அற்புதமாக வேலையில் சேர்ந்து விட்டார். சகோதரி சொல்லுகின்ற ஒரு அமர்க்களமான விஷயம், அண்ணா பாபாவை நம்பி அவருடைய பொக்கிஷங்களை நாம் படிக்க ஆரம்பித்தால், சகோதரி பொக்கிஷங்கள்னு சொல்கிற 2 விஷயம் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? நம்ம வீட்டில் சச்சரிதம் இருக்க வேண்டும், ஸ்தவன மஞ்சரி இருக்க வேண்டும், உதி இருக்க வேண்டும்னு சொன்னேன். இந்த 2 பொக்கிஷங்கள் நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம படிக்கணும். நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சாய்நாதரால் கேட்கப்படும். ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார், நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன வேணுமோ நம்முடைய தேவைகளை அள்ளி வழங்குவதற்காக சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி டைட்டில் எப்படி கொடுத்தார்ல, அமர்க்களமான டைட்டில் இல்லையா? மூடப்பட்ட கதவு என் அருளால் திறக்கப்படுங்கிறார். அப்படி ஒரு கதவே இல்லை. நீ நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கதவு மூடி இருக்குன்னு. சரி நினச்சிக்கோ, இருக்கட்டும் அந்த கதவை நான் திறப்பேன். எனக்கு கதவு சாவி அதெல்லாம் தேவையில்லை, நான் பாட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் உன் வீட்டுக்குள்ளேங்கிறார் இல்லையா? அதுபோல் நம்ம மனசால் ஒரு கதவை கிரியேட் பண்ணி அது மூடிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை, அப்படியே இருக்குன்னு நீ நினச்சா கூட சரி, நான் மரியாதை கொடுக்குறேன், இருக்கட்டும் அந்த கதவு என் அருளால் திறக்கப்படும். நம்பிக்கையோடு இருங்கிறார். நம்பிக்கையோடு காத்திருப்போம். அப்படி சாய்நாதரை நம்பி அவர் பாதங்களை பிடித்த ஒரு சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதான் அடுத்த அற்புதம். அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். கேரளாவை சேர்ந்த சகோதரி சுனிதா அவர்கள். சகோதரி தமிழ் கொஞ்சம் அப்படி மலையாளம் கலந்துருந்தது, இங்கிலீஷ் கலந்துருந்தது, அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க ஃபுல்லாகவே. அண்ணா நான் சொல்கிறது புரியுதான்னாங்க. அம்மா பிரமாதமாக புரியுதுமா, இப்படியே சொல்லுங்கம்மான்னு அழகாக சொன்னாங்க சகோதரி. ஆனால் மகனுக்கு இன்டர்ன்ஷிப் அந்த பெரிய கம்பெனி கிடைச்சதுக்கே பாபா தான் காரணம்னா. நான் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி சச்சரிதம் பாபாவின் மந்திரங்கள் சொல்லி தான் அவனுக்கு அந்த வேலையே கிடச்சிது. இன்டர்ன்ஷிப்பில் இருக்கான். இவங்க ஒரு 6 பேட்சாக தான் அந்த கம்பெனியில் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணாங்க. ஒரு பேட்சுக்கும் 10 பேர் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 60 பேரையும் அந்த கம்பெனி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. 60 பேருக்கும் நாங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு இங்கே ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்கள் அத்தனை பேரையும் பூனேயில் போஸ்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா தம்பி இருக்கிறது இப்போ நொய்டாவில். அங்கே இந்த வெதர் கண்டிஷன் பயங்கரமாக இருக்கான், பயங்கர குளிராக இருக்குது, இல்லைன்னா பயங்கர வெயிலாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் தம்பிகிட்ட சொன்னேன். தம்பிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தாரு. அவனும் பாபா மேலே பயங்கர பக்தினா அவனுக்கு பூனேயில் போஸ்டிங் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தான். ஒரு நாள் காலை அத்தனை பேருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு வரல, அவர் நண்பருக்கு வரல. 2 பேருக்கும் போஸ்டிங் பூனே கிடையாது, இங்கே தான் நீங்கள் நாய்டாவில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி வருத்தத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். நேர லேப்டாப் எடுத்து மெயில் பண்ணுறார் கம்பெனிக்கு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டார். அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேம்மா, நீ ஏன்டா அப்பெல்லாம் தப்பு பண்ணுற, நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்து அங்கே போகலாமேடான்னு. இல்லைம்மா எனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஏன் ஏமாத்தினாங்கன்னு. இது ஏமாற்றிருக்க மாட்டாங்க, ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னா. அந்த காரணம் என்னன்னு கேட்டால் தம்பி சந்தோஷம்தான் படணும். பெஸ்ட்டு பர்ஃபார்மர் 2 பேரை நாங்கள் ரிட்டைன் பண்ண ஆசைப்பட்டோம், அதில் நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு பூனே கொடுத்தா கொடுங்க, இங்கேன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்
அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறுவனத்துலேயும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சகோதரி பாபாவிடம் பேசினார்கள். அந்த நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் தான். சகோதரி நேராக பாபாட்ட உட்காந்தாங்க. அன்று நம்ம கோபுரம் டிவியில் ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சி திவ்ய பூஜை. இந்த பூஜையை நம்ம செய்வோம், மகனுக்காக செய்வோம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் பிரமாதம்ங்கிறாங்க. அந்த திவ்ய பூஜையை செய்து என் மகனுக்கு இந்த வேலையை நான் பெற்றுக் கொடுப்பேன், என் அப்பா கொடுப்பார், என் சாய்நாதர் கொடுப்பார்னு சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க. முதல் வாரம் முடிஞ்சது, 2வது வாரம் முடிஞ்சது, 3வது வாரம் வந்துருச்சு. 3வது வியாழக்கிழமை, ஏன்னா வாரம் ஒரு பூஜை தான் இல்லையா, தேர்ஸ்டே தான் பண்ணணும். 5 தேர்ஸ்டே பண்ணுறாங்க சகோதரி. இதில் 3வது தேர்ஸ்டே வந்தாங்க. 3வது தேர்ஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே, 9ஆம் தேதி காலையில் பாபாட்ட கண்ணீரோடு தான் அந்த பூஜையை செய்திருக்கிறாங்க. பாபா இன்னியோட என் பையனுக்கு இன்டர்ன்ஷிப் முடியுது, அவன் இன்றைக்கி வர்றதுக்கு டிக்கெட் கேட்டால் நாங்களும் போட்டு கொடுத்துட்டோம், அவன் அந்த நிறுவனத்தில் பணியாற்ற முடியாதுன்னே சொல்லிட்டான், அவன் மனதை மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பாபா, நீங்கள் செய்வீங்க. நான் திவ்ய பூஜை அதுக்காக தான் செய்கிறேன். இன்றைக்கி 3வது வியாழக்கிழமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா அப்படின்னு சொல்லும்போதே பையன் காலையிலே ஃபோன் பண்ணுறார். அம்மா இன்னையோட இன்டர்ன்ஷிப் முடியுது, அப்பா டிக்கெட் அனுப்பிச்சிட்டாரு, நான் ஈவினிங் வந்துடுவேன், சாயங்காலம் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன், என்னோடய ஐடி கார்டு அவங்க கம்பெனியில் என்னென்ன கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வந்துடுவேம்மா அப்படின்னாங்க. சகோதரி நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒரு 3 மணிக்கு அந்த நிறுவனத்திலேருந்து தம்பிக்கு ஒரு மெயில் வருது, நீங்கள் தொடர்ந்து இங்கே பணியாற்ற வேண்டும், நீங்கள் கேட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு 3 மாதங்கள் நொய்டாவில் இருங்க, 3 மாதம் கழிச்ச அப்புறம் உங்கள் 2 பேரையும் நாங்கள் பூனேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெயில் கொடுக்குறாங்க. இது உடனே அம்மாட்ட சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி மெயில் கொடுக்குறாங்க, ஒருவேளை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலன்னா என் நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும், நான் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல, நான் கேரளாவுக்கு வர போகிறேன் அப்படின்னாரு. சகோதரி நேராக பாபாட்ட தான் ஓடினாங்க. அப்பா அவன் மனதை மாற்றுங்கள், அவனுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. மாலை ஒரு 4:30 மணி இருக்கும், ஃபோன் ஒலிக்குது. யாருன்னு பார்த்தா பையன்தான் பேசுகிறார். சகோதரி ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்கிறாங்கண்ணா அப்படின்னாங்க. அம்மா நான் இந்த கம்பெனியில் தொடர்றதான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா திடீர்னு மாற்றம் அப்படின்னாங்க. எனக்கு பாபா தாத்தா சொல்லிட்டாரு, நான் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன், இங்கே தான் தொடர்ந்து இருக்க போகிறேன். என்ன பண்ணார் பாபா தாத்தா அப்படின்னு சகோதரி கேட்குறாங்க. திருவுளச் சீட்டு போட சொன்னார், நான் போட்டேன். இந்த நிறுவனத்தில் தொடர்வதா அல்லது வேலையை விடுவதான்னு சொல்லி கேட்டேன். தொடரு அப்படின்னு தான் எனக்கு கொடுத்தார் தாத்தா. பாபா ஆஸ்க் மீ டு கண்டினியூ திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி பிரமாதமாக சொல்லியிருக்காரு தம்பி. அம்மா நீங்கள் ஃபோனை வைங்க, நான் 1/2 hour தான் இருக்கேன், அதுக்குள்ளே நான் கம்பெனிக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் எடுத்தார். எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் கொடுத்துட்டாரு. அந்த நிறுவனமும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டு வாங்கின ஒருத்தர் இந்த நிறுவனத்தில் தொடர்கிறேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதுதான் சாய்நாதர். தம்பி பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்பதற்காகவே அங்கே ரிட்டைன் பண்ணி, அடுத்து அவருடைய ஆசையும் பூர்த்தி செய்து, சகோதரியும் திவ்ய பூஜையை செய்ய வைத்து, சகோதரியின் மூலமாகவும் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய வைத்து, அப்புறம் சகோதரி நன்றி சொல்வதற்காக அடுத்த 2 தேர்ஸ்டே நான் பண்ணி முடித்தேன்னா பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என் மகனுக்கு செய்தார். இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, திவ்ய பூஜை நம்பிக்கையோடு செய்யும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறதுன்னு சகோதரி அமர்க்களப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள் எப்படி நமக்கு வேலை சம்பந்தமாகவே 2 அற்புதத்தையும் கொடுத்து பாபா அமர்க்களப்படுத்துகிறார். வேலை வேண்டுமா உனக்கு, சச்சரிதம் படி, ஸ்தவன மஞ்சரி படி, இன்டர்ன்ஷிப்பில் இருக்க அந்த கம்பெனி தொடர வேண்டும், நல்ல நம்மளை பிரமாதமாக வச்சுக்கணும் அந்த கம்பெனின்னா, தாய்மார்கள் எல்லோருமே அந்த திவ்ய பூஜையை செய்யுங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைக்கும். இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நமக்கு துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு அமர்க்களமான அற்புதத்தை நமக்கு சொல்கிறார். நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்குது, கோல்டன் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. அது என்ன கோல்டன் ஹவர்ஸ், என்ன நடந்தது, இப்படியெல்லாம் கூட வியாதி இருக்கா அப்படின்லாம் நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே வாங்க இப்போ நம்ம பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது
सर्वगुणपडां देहेति पुरोदेः एवं गुणसकलवेदनां दृष्टादाम् अस्यां वर्धमानादाः गोपुरं टीवी सर्वसाई भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्य आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थमरोग विरगान्त्रगान्तीर्थं धन धान्य सक्षन्दान सकल सौभाग्यगान्तीर्थं देगालोकितामन सन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं सकल कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग தொழில் कार्य अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्दो सदा नाम अद्य गिरिष्यामः पद्मासनस्थं सहितरमकुडं पंचवक्त्रं त्रिनेत्रं शूलं वज्रङ्गकट्कं वरसुमभयदं सव्यवागे वकन्तं नागं पासञ्चकण्डां प्रलतककुतभकं सङ्कुशं वामभागे नानालङ्कारयुक्तं स्फटिकमणिनिभं पार्वतीचं नमामि ॐ गां साईनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्ण राम शिव मारुद्यादि रूपाय नमः ॐ शेष सायिनी नमः ॐ भूतापरितल शिरडी वासी नमः ॐ भक्तहृदाय नमः ॐ सर्वकृत्वादी नमः ॐ भूतावासाय नमः ॐ भूत भविष्यत्वर्जिताय नमः ॐ कालातीताय नमः ॐ कालाय नमः ॐ कालकालाय नमः ॐ कालतत्पदमनाय नमः ॐ मृत्युञ्जयाय नमः ॐ अमर्त्याय नमः ॐ मर्त्याभयप्रदाय नमः ॐ जीवाधाराय नमः ॐ सर्वाधाराय नमः ॐ भक्तावण समर्थाय नमः ॐ भक्तावण प्रतिज्ञाय नमः ॐ अन्नवस्त्रदाय नमः ॐ आरोग्य क्षेमदाय नमः ॐ धनमाङ्गल्यप्रदाय नमः ॐ वृत्तिसिद्धिदाय नमः ॐ पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः ॐ योगे नमः ॐ आपत्बान्धवाय नमः ॐ मार्गबन्धवे नमः ॐ मुक्ति स्वर्गापवर्गदाय नमः ॐ प्रियाय नमः ॐ प्रीतिवर्धनाय नमः ॐ अन्तर्यामिने नमः ॐ सच्चिदात्मने नमः ॐ अनन्ताय नमः ॐ आनन्दाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ॐ परमसुखदाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ ज्ञानस्वरूपिणे नमः ॐ जगद्पुत्रे नमः ॐ भक्तानां मातृदातृपितामहाय नमः भक्ताभयप्रदाय नमः ॐ भक्तपराधीनाय नमः ॐ भक्ता अनुग्रह कादराय नमः ॐ शरणागतवत्सलाय नमः ॐ भक्ति शक्तिप्रदाय नमः ॐ ज्ञान वैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः ॐ संशय हृदय दुर्बल्य पाप कर्म वासनाक्षयकराय नमः ॐ साईनाथ गुरुवे नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं व्याधिनिवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्धिरस्तु ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकविमङ्गला मृत्योर्मुक्षीयमामृतात् धनं धान्यं शुम्भपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे सदा शिवं शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद साईनाथ गुरुवे नमो नमः कर्पूर நீராஞ்சன தீபம் தரிசதாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, ஞான சாய் பாபாவுக்கு பிரமாதமான நன்றிகளை சொல்லி, இந்த துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். எதற்காக நான் சிலிர்க்க வைக்கும் அற்புதம்னு சொல்கிறேன்னா, இதுபோல் வியாதிகள் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு வியாதி ஒருத்தர் அட்டாக் பண்ணுது. சாய்நாதரின் அருள் அவரை காப்பாற்றுகிறது. என்ன நடந்தது? இந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பிச்சது திருப்பூரை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்கள். நம்ம கோபுரம் டிவியோட தீவிரமான ரசிக்கிறான். சகோதரி சொல்கிறாங்க, நான் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் 6:30 மணி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன்னா, வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்டுருவேன். அந்த 50 பேர் ஃபஸ்ட்டு கேட்குற 50 பேரில் நானும் ஒருத்தினா உடனே இம்மீடியட்டாக ஒரு லைக் போட்டு உங்களுக்கு ஒரு கமெண்ட்னு போட்டுருவேன். நான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி.
சாய்நாதரின் அருளை எங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சின்னு சகோதரி பிரமாதமாக சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பெரிய பீடிகை போட்டேன். இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வியாதின்னு சொன்னேன். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு ஒரு அண்ணன் இருக்கார். வழக்கம் போல் காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இடது காது சுத்தமாக கேட்கல, அவருக்கு அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரு பேஸ்ட்டு போட்டு மூடினா மாதிரி இருக்குது. கம்முன்னு இருக்கும்பாங்க பாருங்கள். வலது காது பிரமாதமாக இருக்குது, இடது காது ஒன்றுமே இல்லை. அப்போ மனைவிட்டே சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது அழுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்திருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இவர் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸில் போய் உட்காந்த உடனே ஃபோன் வருது. எடுத்து இடது காதில் தான் வைக்கிறார் இல்லையா? அது நம்ம பழக்கமே தானே. ஃபோன் வந்துன்னு எடுத்து இடது காதில் வைப்போம். வச்சா ஒன்றுமே கேட்கல. எடுத்து வலது காதில் வைக்கிறாரு, கிளியராக இருக்குது. என்னடா அது, வலது காது நல்லா கேட்குது, இடது காது கேட்கலையே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அழுக்காக இருக்கும் சார், நல்ல இஎன்டி பாருங்கள், ஒரு வாரம் சொட்டு மருந்து விடுவார், அப்புறம் அவரே எடுத்து விட்டுருவார், அப்படியே கிளியர் ஆன மாதிரி பிரமாதமாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டாங்க. நேர கிளம்புனார், வீட்டுக்கு வந்தார், மனைவியை அழைத்து கொண்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போயாச்சு. டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சொன்ன விஷயம், சார் உங்கள் காதில் அழுக்கே இல்லை, பிரமாதமாக இருக்குது. தூக்கி வாரி போட்டுச்சு இவருக்கு. அப்போ அழுக்கே இல்லை, ஏன் டாக்டர் என் காது கேட்கல அப்படின்னாரு. அது செக் பண்ணுவோம் சார், நான் ஒரு 2 டெஸ்ட் எழுதுகிறேன், நீங்கள் அதை போய் எடுத்துக்கிட்டு வாங்க நீங்கள் என்னாரு. நேராக போனார், 2 டெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா மிகப்பெரிய அதிர்ச்சி இவரை தாக்குகிறது. டாக்டர் சொன்ன தகவல், உங்களுக்கு கேட்கும் திறன் போய்விட்டது, அதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுதுன்னாரு. அரண்டுட்டார். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு காது போயிடுச்சுன்னா எவ்வளோ அவஸ்தை நமக்கு. உடனே சகோதரிக்கு தான் ஃபோன் பண்ணார். அம்மா இந்த மாதிரி டாக்டர் சொல்கிறாருமா, அவர் சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அண்ணா நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன்னா அப்படின்னு சொன்னாங்க. நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா, எங்கள் அண்ணாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குங்கள். நான் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன், ரோக நிவாரண மந்திரம் சொல்கிறேன் சகோதரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் புதுமையாக கூட இருக்கலாம், இல்லை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நம்ம சேனலில் நான் பரவலாக சொல்லிக்கிட்டே வரேன். ஆனால் இந்த ரோக நிவாரண மந்திரம் பற்றிலாம் நீங்கள் சொன்னதே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன், ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா சொல்லியிருக்கேன். எனக்கு தொண்டை வலி வந்தபோது பாபா எனக்கு அருளிய அற்புதமான மந்திரம், ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. 4 லைன் தான், பிரமாதமான மந்திரம், என் தொண்டை வலியை குணமாக்கிய அற்புதமான மந்திரம். நான் சொன்னேன், அதை சொல்லி நிறைய சகோதரிகளுக்கு நிறைய ரோகங்கள் குணமாக்கி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். சகோதரி அந்த மந்திரத்தை தான் நான் தெளிவாக சொன்னேன். நான் எங்கள் அண்ணாவுக்காக சொன்னேன், எங்கள் அண்ணிட்டையும் கொடுத்து எழுத சொன்னேன், அவங்களும் எழுதிட்டு வராங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. வேறு டாக்டர் பார்க்கலாமான்னு யோசித்தோம். இப்போ வேறு ஒரு டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த டாக்டர் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணுன்ட்டார். எங்கள் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா அது எம்ஆர்ஐ ஸ்கேனில் கொண்டு வந்து விட்டாங்க, எதுக்கு டாக்டர் எம்ஆர்ஐ அப்படின்னா, மூளையிலேருந்து வர நரம்பில் ஏதாவது கட்டி வந்து அந்த நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தால் கூட காது கேட்காது, நம்ம அதுவான்னு பார்த்துருவோம் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய அதிர்ச்சி தகவல், எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டார் இல்லையா. மருத்துவர்கள் அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க, அதுவும் அவங்க தவறாக சொல்லலை, அவர் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார், இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு. பாபாவின் அருளோடு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஒன்றும் இல்லை, பிரமாதமாக இருக்குது. இப்போ டாக்டர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி விஷயத்தை சொல்கிறார். உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னர் இயர் அட்டாக். எப்படி ஹார்ட் அட்டாக் வருதோ அந்த மாதிரி உங்கள் காதில் அட்டாக் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நான் சத்தியமாக கேள்விப்பட்டதில்லை. காதில் அட்டாக் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். நம்ம அத்தனை பேருக்குமே பாபா இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறார். இதெல்லாம் வரும், உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், அப்படியே தான் பாபா சொல்கிறார் இல்லையா. என்ன நடந்தது வாங்க தொடர்ந்து பயணிப்போம். பாபாட்ட தொடர்ந்து சகோதரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ணாவுக்காக. ஏன்னா அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஏன்னா எனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கீங்க இன்றைக்கி இல்லையா. இன்றைக்கி அண்ணா 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 அண்ணான்னு கூப்பிடுறது ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இருக்கீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் கூப்பிடும்போது எனக்கு தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு.
அதுபோல் சகோதரியும் அண்ணா மீது பயங்கர பாசம் உள்ளவங்க. அண்ணாவுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாவை இதிலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி பாபாட்ட கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஒரு 3 இன்ஜெக்ஷன் போடணும், 3 நாள் தொடர்ந்து போடணும். டாக்டர் காது கேட்டுருமா டாக்டர் அப்படின்னா, இது ஒரு முயற்சி தான். 100% கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஒரு 30% கேட்கலாம், 40% கேட்கலாம், 50% வரைக்கும் கேட்கலாம். இந்த மாதிரிலாம் நிறையா ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதில் உங்கள் காதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்ஜெக்ஷன் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோன்னாரு. நம்பிக்கையோடு பாபா மேலே பாரத்தை போட்டு அற்புதமாக அந்த இன்ஜெக்ஷனுக்கு சம்மதிக்கிறாங்க. செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் போடுறதா முடிவு பண்ணாங்க. செவ்வாய், புதன் போட்டாச்சு. வியாழக்கிழமை நேர பாபாவின் ஆலயத்திற்கு போய் சகோதரி பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பா, என் அண்ணாவுக்கு காது கேட்கணும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னாங்க. 3வது நாள் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஏதாவது கேட்குதான்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அங்கேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இல்லைம்மா அதே மாதிரி தான் இருக்குது, கம்முன்னு இருக்குது காது அப்படிங்கிறார் அண்ணா. ஆனால் டாக்டரே சொல்லிட்டார், 15 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆக்ஷன் வரும், நீங்கள் காத்துருங்க, நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்கன்னாரு. 15வது நாள் நான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமான்னு தான் சகோதரி ஃபோன் எடுத்திருக்காங்க. ஃபோன் எடுத்து அண்ணா தான் பேசுகிறாரு. அந்த சந்தோஷமான செய்தியை சொல்கிறாரு. அம்மா, இப்போ என் காதில் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு கேட்குங்கிற நம்பிக்கை வந்திருக்குன்னாரு. அடுத்தடுத்த நாட்கள் அப்படியே நகர்ந்தது. அடுத்த 5 நாளில் தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு காது. இதை பற்றி நெட்டில் போய் நான் படித்தேன்னா, சில பேர் 3 மாதத்தில் காது கேட்டிருக்கு, சில பேர் 6 மாதத்தில் கேட்டிருக்கு, சில பேருக்கு இந்த மருந்து வேலையே செய்யலை, காது கேட்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் நிறையா கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்கன்னா. ஆனால் சாய்நாதரின் அருள், நான் பாபா கிட்ட மிகப்பெரிய கோரிக்கை வைத்தேன். எங்கள் அண்ணாவுக்கு இந்த காது பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். பாபா சால்வ் செய்து கொடுத்தார். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்கள் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் டாக்டரை பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும்னாங்க. அதுக்கு பேர் கோல்டன் ஹவர்ஸ்னு வச்சுருக்காங்க அந்த டாக்டர்ஸு. இல்லையா, எப்படி ஹார்ட் அட்டாக்கு கோல்டன் ஹவர்ஸ் இருக்கோ அதுபோல் இந்த மாதிரி வியாதிகளுக்கும் கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது. அதனால் ஒரு சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு யாரும் எந்த முயற்சியும் செய்யாதீங்க. இம்மீடியட்டாக மருத்துவரை பாருங்கள். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். நமக்கு அருளாசிகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி 3 அற்புதம் கொடுத்தாரு. அதோடு ஒரு அப்டேட் பாருங்கள், இப்போ அமர்க்களமான அப்டேட் கொடுக்குறாரு பாருங்கள். நான் இந்த ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாகவே சொல்ல ஆரம்பித்தேன், குலதெய்வத்தை வணங்குங்கள், முன்னோர்களை வணங்குங்கள்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது, மகா பெரியவர் அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கார். நம்ம சேனல்லே இருக்குது, அந்த எபிசோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை நம்முடைய சகோதரி வள்ளி அவர்கள், சென்னையைச் சேர்ந்த அன்பு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி, எல்லாருக்கும் தோழிகளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அண்ணா இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு, மகா பெரியவர் சொன்னது, உங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலனா இந்த முறையை கையாளுங்கள், நிச்சயமாக குலதெய்வம் கண்டுபிடித்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான எபிசோடை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. ஒரு தோழி ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு குலதெய்வம் தெரிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதை சகோதரின் குரல்லே நம்ம தரிசனம் செய்வோம். வணக்கம் அண்ணா, நான் வள்ளி பேசுகிறேன். நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு விளக்கலை வேண்டிட்டு கும்பிடணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்கண்ணா, அதை மாதிரி நீங்கள் சொன்னதை கேட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து குலதெய்வம் தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள இதை மாதிரி தான் விளக்குக்கிட்ட காசு முடிஞ்சு வச்சு வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து ஒரு அற்புதம் நடந்தது. அவங்களோட ரிலேஷன் வந்து இது மாதிரி பத்திரிக்கை வைக்க வரும்போது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு, அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவங்களோட ரிலேஷன்ஸ் பேசும்போது, ஓ இவங்க பங்காளின்னு பேசுவாங்க இல்லைங்களா, அப்படி தெரிஞ்சு குலதெய்வம் கோயில் தெரிஞ்சு அவங்களும் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்லி நான் விளக்குக்கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டதுனால எனக்கு அந்த பலன் கிடச்சிதுன்னு. அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னது நீங்கள் தான். மகா பெரியவரோட வாக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இதை உங்களால் நாங்கள் எல்லாருமே பலனடைகிறோம். ரொம்ப நன்றி அண்ணா. அமர்க்களமாக சொன்னாங்க இல்லையா,
அதாவது ஒரு விஷயத்தை நாம் நம்ப வேண்டும். ஏன்னா எங்கிருந்து வருகின்றது அந்த விஷயங்கிறது ரொம்ப முக்கியம். மகானுடைய வாயிலிருந்து வருகிறது. மகா பெரியவர்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அமர்க்களம். மகா பெரியவர் அற்புதமாக சொல்லி கொடுத்த ஒரு புத்தி அது. தயவு செய்து குலதெய்வம் தெரியாதவர்கள் அந்த விஷயத்தை செய்யுங்க. ரொம்ப சிம்பிள் விஷயம். நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி எடுக்க தெரியல எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். அற்புதமாக அந்த விஷயத்தை கையாண்டு குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வத்தை தினமும் வணங்குங்கள், முன்னோர்களை தினமும் வணங்குங்கள். மகான்களின் ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் கிடைக்கும். சத்தியமான உண்மை. நான் குலதெய்வத்தையும் மறப்பது கிடையாது, என் முன்னோர்களையும் மறப்பது கிடையாது. நான் 2 பேரையும் டெய்லி காலையில் கும்பிடுவேன். வணங்கி வரும்போது எனக்கு மகான்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும். அதனால் தயவு செய்து சகோதரிகள் அத்தனை பேரும் ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்துக்கங்க. தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு விளக்கேற்றி குலதெய்வத்தை கும்பிடுவேன், முன்னோர்களை கும்பிடுவேங்கிற கான்செப்ட் கொண்டு வாங்க. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகான்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி பாபா நமக்கு என்ன அமர்க்களப்படுத்தினார்ல. இன்றைக்கி அருள் வாக்கே அமர்க்களமான அருள் வாக்கு. மூடப்பட்டு விட்டது என்று நீ நினைத்த கதவு என் அருளால் திறக்கப்படும்ட்டார் பாபா. அமர்க்களமான இன்றைக்கி அருள் வாக்கு கொடுத்தார் இல்லையா. நம்பிக்கையோடு இரு. அதான் பாபாவுக்கு பிடிச்சதே நம்பிக்கை தானே இல்லையா. நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்தோன்னா நமக்கு அருளாசிகள் வழங்கி கொண்டே இருப்பார். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கின்ற விஷயம், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா என்னெல்லாம் நன்மை கிடைக்குங்கிறத நமக்கு இந்த அற்புதங்கள் மூலமாக நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு அருள்மழையாக கொடுக்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா. அதற்காகத்தான். ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயமே இந்த வேலை சம்பந்தமாக தான். வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.